வெல் டன். இப்போ சி ப்ளஸ் ப்ளஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்ற நேம் எதுக்காக இந்த லாங்குவேஜுக்கு வந்துச்சு அப்படின்னா, இதில் சி லாங்குவேஜில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது. அது கூடவே கொஞ்சம் அடிஷ்னலாக சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. நார்மலாக சி லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஐ ப்ளஸ் ப்ளஸ்னால் ஏற்கனவே ஐயில் என்ன இருக்கோ அது கூட ஒன்று ஆட் ஆகிட்டு அங்கேயே ஐயில் வந்து ஸ்டோர் ஆகணும்னு அர்த்தம். அது இன்க்ரிமெண்ட். அந்த மாதிரி சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னா சியில் இருக்கிற எல்லாமே இருக்குது ப்ளஸ் ஒரு இன்க்ரிமெண்ட். அந்த ஒரு இன்க்ரிமெண்ட் என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஃபீச்சர்ஸ்னால் என்ன ஏதுன்றதை நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ சி ப்ளஸ் ப்ளஸ்னால் என்னன்ற ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு சி ப்ரோக்ராமிங் தெரிஞ்சதுன்னா சி ப்ளஸ் ப்ளஸ் லாங்குவேஜ்லையும் நீங்கள் டைரெக்டாக ப்ரோக்ராமிங் பண்ண ஆரம்பிக்கலாம். அதில் எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. பட் சில டிஃப்ரென்சஸ் இருக்கும். அது மட்டும் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக ப்ரோக்ராமிங் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நம்ம சி ப்ளஸ் ப்ளஸ்னுடைய ஃபவுண்டேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சார் சி ப்ளஸ் ப்ளஸ் இப்போது ப்ராக்டிக்கலாக எங்கே உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, இப்போ நான் சி ப்ளஸ் ப்ளஸ் கற்றுக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி ப்ளஸ் ப்ளஸ்னுடைய உபயோகம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இந்த சி ப்ளஸ் ப்ளஸ்க்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் விஷுவல் சி ப்ளஸ் ப்ளஸ்ன்னு ஒன்று உருவாக்குனாங்க. ஸோ இந்த விஷுவல் சி ப்ளஸ் ப்ளஸ்ஸை யூஸ் பண்ணி விண்டோஸ் டெவலப்மெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதுவும் ரொம்ப டிராஸ்டிக்காக குறைஞ்சிடுச்சு. இப்போ என்ன வந்து ரொம்ப மோஸ்ட் பாப்புலராக இருக்குது அப்படின்னா மூணு விஷயங்கள் தான். ஒன்று VB.net, இன்னொன்று C#, இன்னொன்று ஜாவா. இந்த மூணை தான் மார்க்கெட்டில் ரொம்ப அதிகமாக உபயோகப்படுத்துகிறாங்க. இந்த மூணு லாங்குவேஜ் தான். அப்படி இருக்கும்போது சார் நான் சி ப்ளஸ் ப்ளஸ் கற்றுக்கிறது உபயோகமாக இருக்குமானா டெஃபினட்டாக உபயோகமாக இருக்கும். ஏன்னு கேட்டால் இந்த சி ப்ளஸ் ப்ளஸில் இருக்கிற எகெயின் எப்படி ஒரு சி படித்தோம் அப்படின்னா சி ப்ளஸ் ப்ளஸ் ரொம்ப ஈஸி. ஏன், சியில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது, கூடவே அடிஷ்னல் சில ஃபீச்சர்ஸ் தான் சி ப்ளஸ் ப்ளஸ். அந்த மாதிரி இந்த சி ப்ளஸ் ப்ளஸ் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா C# ரொம்ப ஈஸியாக கற்றுக்க முடியும். ஸோ சி ப்ளஸ் ப்ளஸ்னுடைய அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் என்னென்னா C# லாங்குவேஜ். இப்போ கரண்ட்லி சி லாங்குவேஜுக்கு ஈக்குவலாக எது மோஸ்ட் பாப்புலராக யூஸ் பண்ணுறாங்கன்னா C# தான் உபயோகப்படுத்துகிறாங்க. இருந்தாலும் C# வந்து ஸ்கூலில் காலேஜ் லெவலில் இன்னும் ஏன் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த C# வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர்லாம் தேவைப்படும். அதுக்குன்னு ஒரு தனி பவர்ஃபுல் IDE இதெல்லாம் தேவைப்படும். ஆனால் சி ப்ளஸ் ப்ளஸுக்கு அப்படி இல்லை. ரொம்ப சாதாரண கம்ப்யூட்டர்லேயே நம்ம ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும். நமக்கு பொறுத்த வரைக்கும் என்ன, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னா என்னன்னு நம்ம உணரணும், உணர்ந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணும். அதுக்கு ஒரு லாங்குவேஜ் தேவைப்படும். அந்த லாங்குவேஜ் இப்போ எது அப்படின்னா சி ப்ளஸ் ப்ளஸ். ஸோ அதனால் சி ப்ளஸ் ப்ளஸ் நீங்கள் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இது ரொம்ப கம்மி ரிசோர்ஸஸில் நீங்கள் கற்றுக்க முடியும். அது இல்லாமல் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் மெயினாக மூணு ஃபீச்சர்ஸ் தான். அந்த 3 ஃபீச்சர்ஸை மாஸ்டர் பண்ணுறதுக்கு சி ப்ளஸ் ப்ளஸ் ரொம்ப உபயோகமாக இருக்கும். நம்ம ஆயிரக்கணக்கான ஃபீச்சர்ஸ் கொடுத்து இது எல்லாமே சி ப்ளஸ் இது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இதெல்லாம் கற்றுக்கணுன்னா நமக்கு என்ன ஆகும், அடடா இது இவ்வளவும் யார் கற்றுக்கிறதுன்னு இருக்கும். ஆனால் சி ப்ளஸ் ப்ளஸில் பொறுத்த வரைக்கும் இதுதான் ஆரம்பத்தில் வந்த ஒரு லாங்குவேஜ். ஸோ அதனால் என்ன அப்படின்னா இதில் வந்து ரொம்ப ஃபீச்சர்ஸ் கம்மியாக இருக்கும். பட் கோர் ஃபீச்சர்ஸ் எல்லாமே சி ப்ளஸ் ப்ளஸ் இருக்கிறதுனால சி ப்ளஸ் ப்ளஸ் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா C#க்கோ இல்லை மற்ற எங்கே போகிறதுக்கோ ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ நீங்கள் என்ன இந்த கிளாஸில் கற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னா சி ப்ளஸ் ப்ளஸ்னால் என்ன அர்த்தம், அந்த லாங்குவேஜுக்கு ஏன் சி ப்ளஸ் ப்ளஸ்ன்னு கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட்டோம். ரெண்டாவது, இப்போ மார்க்கெட்டில் சி ப்ளஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களான்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ரொம்ப ஏதாவது எம்பெடட் சிஸ்டம் அந்த மாதிரியான சிஸ்டத்தில் மட்டும்தான் சி ப்ளஸ் ப்ளஸோ சி லாங்குவேஜோ யூஸ் பண்ணுறாங்க. மற்ற எல்லா இடத்துலையும் C# மாதிரி லாங்குவேஜ் தான் உபயோகப்படுத்துகிறாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஏன் இதை கற்றுக்கணும் அப்படின்னா ரொம்ப சின்ன கம்ப்யூட்டர்லேயே நம்ம
இந்த சி ப்ளஸ் ப்ளஸ்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும். அதுவும் இல்லாமல் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்னா என்னன்னு எனக்கு தெரியணுங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து தான் கற்றுக்கணுன்றதில்ல, இந்த சி ப்ளஸ் ப்ளஸ்ஸை வச்சே நம்ம ஈஸியாக கற்றுக்க முடியும். இந்த மாஸ்டர் அவுட் பண்ணிட்டீங்கன்னா மற்றது லைஃப்பில் ரொம்ப ஈஸி, எல்லாத்தையும் ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதனால் கவனமாக சி ப்ளஸ் ப்ளஸ்ஸை கற்றுக்கிறதுக்கு உண்டான எஃபர்ட்டை போடுங்க. தேங்க்யூ.